வணக்க மக்களே, கருவேப்பிலையும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாதுங்க மக்களே. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து விழுங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த கருவேப்பிலை பலவிதமான வியாதிகளை நமக்கு தீர்க்குது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க மக்களே. பித்தத்தை தனித்து உடல் சூட்டை ஆற்றும் இந்த கருவேப்பிலை. அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியான உண்டாக இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல், இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை குணப்படுத்தும். பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்த கருவேப்பிலை உதவிகரமாக இருக்குது மக்களே. வாந்தி, நாக்கு ருசியற்று போகிறது, வயிற்றோட்டம், சாப்பிட்ட உடனே மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி, இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். கண்கள் ஒளி பெறவும், முடி நரைக்காமல் இருக்கவும், உங்களுடைய உடல் அதாவது உங்களுடைய மேனி எழில் பெறவும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள் கருவேப்பிலையில் கொட்டி கிடக்குது. வாங்க அது என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சோகை பிரச்சனையை குறைக்க நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் மக்களே. கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைந்திருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை ஈர்த்து கொள்வதற்கு மற்றும் அதை கொண்டு சேர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த கருவேப்பிலையில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது, அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிடும் இருக்குது. இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும் பொழுது ரத்த சோகை அதாவது அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் அடியோடு குறைஞ்சிரும் அப்படின்றத மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உணவில் அதிகமான கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு ஹீமோகுளோபின் இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பித்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதால உங்களுக்கு இந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும். குணப்படுத்தலாம், வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். சர்க்கரை வியாதியோட சண்டையிடக்கூடியது இந்த கருவேப்பிலை மக்களே. கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி குறைஞ்சிடும் அப்படின்றத ஒரு சில நாட்கள் கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலை இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுருக்கும். ஆனால் இது செய்ய சில காலங்கள் எடுக்கும். சிறு வயதிலிருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை போன்ற ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தான் சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. வந்திருந்தாலும் குணப்படுத்திக்கலாம். ஸோ அந்த வகையில் கருவேப்பிலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சர்க்கரை நோய் உங்களுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். சர்க்கரை நோயை நீங்கள் குறைச்சிக்கலாம். நார் சத்து நிறைந்தது இந்த கருவேப்பிலை மக்களே. கருவேப்பிலை உடலில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை சீராக வைத்திருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது சர்க்கரையினுடைய அளவை மிகவும் சீராக வைத்திருக்கு. நார் சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது நார் சத்து அப்படின்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எப்பொழுதுமே சீராக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளும். ஸோ அந்தளவுக்கு நார் சத்து அதிகமாக கிடைச்சது அப்படின்னா பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நார் சத்து மிகவும் அதிக அளவில் இருக்கிறதால இந்த வேலையை அது செஞ்சிடும். கருவேப்பிலை இயற்கையாகவே உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவுக்கு சர்க்கரை வியாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. செரிமானத்தை சீராக்குகிறது கருவேப்பிலை மக்களே. முக்கியமாக நம்ம கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கருவேப்பிலை உங்களுடைய செரிமான அமைப்பை பலப்படுத்துது. செரிமானம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்துது. கருவேப்பிலை அப்படின்றது மனத்திற்காக மட்டுமல்ல, முக்கியமாக பழங்காலத்திலிருந்தே நம்மளுடைய செரிமானத்திற்கும் ஆகவே சிறந்ததாக சேர்த்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். கருவேப்பிலை உணவில் சேர்த்துக்கொள்வதால் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத உணவு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய சுவையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. முக்கியமாக இது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுது. கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உடல் எடையை அதிகரிக்காமல் இதை பாதுகாக்குது. எனவே கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுவது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் சீராக்குது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது கருவேப்பிலை மக்களே. பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கருவேப்பிலை அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்க பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்தும். அதற்கான காரணிகளை கூட கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. எனவே இது கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிச்சிடும். எனவே நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் இது உதவிகரமாக இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான நன்மைகளை கொடுத்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து இதயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக கருவேப்பிலை இருக்குது. நிறையை போக்குகிறது கருவேப்பிலை மக்களே.
மக்களே. ஸோ முக்கியமாக இன்னும் ஒரு பலன் என்னென்னா, நம்மள பல பேர்த்துட்டு போயிட்டு கருவேப்பிலையோடைய ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை சொல்லுங்கன்னு கேட்டால், கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது நரையையும் போக்கும் மக்களே. இன்று நம்மள பலருக்கும் சிறு வயதிலிருந்தே தலைமுடி நரைச்சி போகிறது வழக்கமாயிடுச்சு. கருவேப்பிலை என்பது மிகவும் முக்கியமாக நம்மளுடைய தலைமுடி நிறத்தை சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நம்மளுடைய தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக. இதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை எடுத்துக்கணும். ஸோ கருவேப்பிலை மிகவும் அதிக அளவில் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. நரைத்த தலைமுடியை சீராக்குவது அப்படின்றது கடினமான விஷயம்தான். இதுக்காக நீங்கள் தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அது சரியாக போயிடும். ஆனால் தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை சாப்பிட்டு வருவது இந்த நரை பிரச்சனை வருவது முற்றிலும் குறைத்து விடும் அப்படின்றது பலருடைய கருத்து. நரைமுடி மட்டும் இல்லாமல் முடி கொட்டது தொடர்பான பிரச்சனை, முடி கருகருன்னு இல்லாமல் போகிறதான பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். கருவேப்பிலையை நீங்கள் உணவில் சேர்த்து கொண்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. கருவேப்பிலையை நீங்கள் பச்சையாக அப்படியே கழுவியும் சாப்பிடலாம். பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு நேரடியாகவே அது கொண்டு வந்து சேர்க்கும். தினமும் நீங்கள் சிறிதளவு கருவேப்பிலை பச்சையாக சாப்பிட்டாலே உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கருவேப்பிலை சாறு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை பலப்படுத்துகிறது மக்களே. ஸோ கருவேப்பிலை ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய ரெட் ஒயிட் செல்ஸ் வந்து அதை பலப்படுத்தும். பத்திய உணவு முறையில் சாப்பிட்றவங்க கருவேப்பிலையை துவையலாக சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. கண் ஒளி குன்றாமல், நரை திரை இல்லாமல் எப்போதும் நீங்கள் இளமை பொழுவோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை அருமருந்தாக இருக்குது. அரோசிகம் அப்படின்றது ஒரு நோய்ங்க மக்களே. அந்த நோய் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எது சாப்பிட்டாலும் மண்ணு போல இருக்கும், ருசி அடைய முடியாமலே இருக்கும். அதுதான் அரோசிகம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நாக்கில் ருசி அடையக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போகிறது தான் இதுக்கு காரணம். ஸோ இதை போக்குறதுக்கு கருவேப்பிலை துவையல் உங்களுக்கு நல்லா பயன்படும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அதை சுத்தமாக வச்சுக்கிட்டு அம்மியில் வச்சு தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையுமே வச்சு துவையல் மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும். அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடிய சாப்பாடோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாவில் ருசி அறியக்கூடிய தன்மை ஏற்படும். அரோசிகம் நோய் குணமடைஞ்சிடும். கருவேப்பிலையை நீங்கள் நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளைக்கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளிச்சிங்க அப்படின்னா முடி நன்றாக வளரும். சுத்தமாக 5 எடுத்த கருவேப்பிலையை அம்மியில் மைய அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய அந்த சாற்றையும் விட்டு கலக்கி தினசரி நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட இந்த நீங்கள் கரைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த துவையல் அந்த கருவேப்பிலை துவையலை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த துவையலை நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாதத்தோடு ருசித்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு நோயும் வராது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடல் உறுதி பெறும். பைத்தியம் தெளிய புத்தி சுவாதனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய புத்தியெல்லாம் ஒரு நிலையில் நிறுத்தி அறிவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவை உண்டாக்க இந்த கருவேப்பிலை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கருவேப்பிலையை நீங்கள் இனிமேலாவது உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட பழகிக்கோங்க. கருவேப்பிலை இல்லாமல் உங்களுடைய உணவுகளை சாப்பிடாதீங்க. கருவேப்பிலை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் இயற்கையான ஒரு தீர்வின் மூலமாக குணப்படுத்திக்கலாம். ஸோ அந்த வகையில் கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நன்மைகளை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிடுங்க. கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இன்னும் தங்களுடைய உணவுகளில் போதுமான அளவு கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் நீங்கள் உயிர் வாழுங்க. நன்றி மக்களே.